வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைப்பற்றுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டால் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டால் பண்ணிக்கிறது. சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டயட் இருக்கவங்க வெறும்னா சாப்பிட்றதுக்கு ஸ்பூனை போட்டு சும்மா உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த டால் எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தான் நெய்ன்றதால அந்த பட்டையை லைட்டாக இப்படி இது பண்ணால் தான் அந்த வறுபடும் பட்டை. இப்போ பூண்டு பல்லுங்க. சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 30 பல்லு எடுத்துக்கோங்க. நான் பெரிய பூண்டாக இருக்கிறதால ஒரு 20 பல்லை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அதை நெய்யில் வதக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ஏன்னா இது வறுபடணும்னு அவசியம் இல்லை. அந்த நெய் வாசனையோடு இருக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிட்டு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, 4 தக்காளி. கொஞ்சம் தக்காளி நிறையா இருந்தாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கணும், ஜாஸ்தியாக வேணாலும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 பச்சை மிளகா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இதில். இப்போ அது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா வேக தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், காலையில் தான் ஊற வச்சேன் பச்சை பயிறு. நான் அதுவே முளைக்கட்டிருச்சு. காலையில் ஊற வச்சதே லைட்டாக முளைக்கட்டிருச்சு. அது பாருங்கள், பெரிய கப்பில் 1 கப் பச்சை பயிர் போட்டேன். இப்போ இந்த பச்சை பயிரோடு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா போதும். டக்குன்னு வெந்துடும் இது ஊற வச்ச பருப்புன்றதால. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 3 சவுண்டு இல்லை 4 சவுண்டு கொலை வேக விட்டு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி போடுறேங்க. லைட்டாக நெய் தடவிப்பேன், அவ்வளோதான். நான் அதில் இப்போ ஒரு 4 சவுண்டு இல்லைங்க, 6 சவுண்டே விட்டேன். இந்த பாருங்கள், சவுண்டை விட்டுட்டு சவுண்டை எடுத்து விடலை. நான் சப்பாத்தி அதுக்குள்ளேயும் போட்டு முடிச்சுட்டு இப்படி குழச்சி விட்டுறணும் ஃபுல்லாக. இதை நல்லா இப்படி குழச்சி விட்டுறணும். ஏன்னா பூண்டு தக்காளி எல்லாமே இருக்கிறதே தெரியாது, குழஞ்சி போயிடும். நீங்கள் குழச்சி விடும்போது இது கொஞ்சம் தளதளன்னு இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வைக்க தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இது சப்பாத்திக்குன்னு தொட்டுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இது என் பிள்ளைங்களாம் கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்ருவாங்க இது. ஏன்னா இதில் நெய்யும் ரொம்ப இருக்காது, 1 ஸ்பூன் தான் நெய்யும் ஊற்றிருப்போம். இது இப்படி இருந்தால் போதும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எந்த பொருளும் ரொம்ப தேவையில்லைங்க, டக்குன்னு பண்ணிடலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. கொதிக்கிற நேரத்தில் கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொத்தமல்லி. நீங்கள் பச்சை பயிர் ஊற வைக்கல, நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் பண்ணலான்னு நினைக்கும் போது பச்சை பயிர் ஊற வைக்கலன்னு நினச்சிங்கன்னா வெறும் பாசிப்பருப்பை போட்டு இதை பண்ணிடலாங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக லெமன் புளிஞ்சுக்கலாம். அப்படி வேண்டாம், இந்த தக்காளி புளிப்பு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளி புளிப்பு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நீங்கள் லெமன் புளிஞ்சுக்கலாம், இல்லை இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. நான் இப்போ லெமன் புளியில், ஏன்னா எங்களுக்கு இந்த புளிப்பு போதும். இந்த டால் எப்படின்றது இப்போ பார்த்தோம். இது பச்சை பயிர்லனா நீங்கள் பாசி பயிரில் கூட பண்ணிக்கலாம். பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு இது கொஞ்சம் காரம் இல்லாமல் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் காரம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.